சென்னை டி நகர்ல இருக்கக்கூடிய ஒரு கஸ்டமர் வீட்டுக்கு நம்ம மாடி தோட்டம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்றத நீங்க இந்த விளாக்ல பார்க்க போறீங்க. சும்மா கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. கிட்டத்தட்ட ஒரு 140 தொட்டிக்கு மேல நம்ம பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோம். அது இல்லாம அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெரிய பெரிய செடிகள் எல்லாத்தையுமே அழகா ட்ரிம் பண்ணி கட் பண்ணி அந்த பழைய பேக்கு பழைய தொட்டியிலேருந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி நம்ம புதுசாக கொண்டு போன 22 இன்ச்சு 26 இன்ச்சு தொட்டியில் நம்ம அழகாக ரீபாட்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு செடிகளுமே எதுவுமே டேமேஜ் இல்லாமல் அந்த மண் பேக் எல்லாமே அழகாக கலட்டி எடுத்து அதை கரெக்டாக ட்ரிம் பண்ணி அந்த ப்ரொவிஷனலாக வந்து நம்ம அழகாக செட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதனால் வந்து பிளான்ட் வந்து அடுத்தடுத்து க்ரோவும் சர்வே ஆகிறதுக்கான எல்லா சப்போர்ட்டிவுமே நம்ம பண்ணியிருக்கோம். அதுக்கு தேவையான மண் கலவையும் நம்ம அங்கேயே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கனால ஸோ செடிகள் வந்து எந்த இடத்துலையுமே பாதிக்காமல் அழகாக ரூட்டிங் ஆகி அடுத்தடுத்த ஸ்பவுட் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ நம்ம வேலை பார்த்துட்டு இருக்க இடம் பார்த்தீங்க அப்படின்னா டி நகரில் கிட்டத்தட்ட ஒரு 4வது மாடியில் தான் நம்ம இந்த வேலைகளை பண்ணிகிட்டு இருக்கோம். இது இல்லாமல் அவங்க கிரவுண்டில், அதாவது அந்த மாடியிலே பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்பிங் மாதிரியான ப்ரொவிஷனும் கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஃபுல்லாகவே லான் செட்டப் பண்ணி அதில் வந்து நிறையா ட்ரீஸ் எல்லாம் நம்ம பண்ணியிருப்போம். ஃப்ரூட் செடியில் பார்த்தீங்கன்னா மாதுளை, கொய்யா, சப்போட்டா, சாத்துக்குடி, வாட்டர் ஆப்பிள், அது இல்லாமல் எலுமிச்சை, முருங்கை, இந்த மாதிரி எல்லா வெரைட்டியும் பண்ணியிருக்கோம். க்ரீப்பர் ஐட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெஜிடேபிளில் வந்து எல்லா வகையான வெஜிடேபிள் க்ரீப்பர்ஸுமே ஒரு செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் அவங்க வச்சிருக்கக்கூடிய கிறிஸ்மஸ் ட்ரீயாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, அதெல்லாமே ரீபார்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வேலைகளையும் நம்ம சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். அதுக்கான மண் கலவை பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது மேலே 4வது மாடி அப்படின்றனால சாயிலோட வெயிட் ஓவரேஜ் ஆயிடக்கூடாதுன்றனால ஒரு தரமான ஒரு பாட்டிங் சாயில் வேறு லெவலில் பண்ணியிருக்கோம். அதுதான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதற்கு தேவையான கொக்கோபீட்டாக இருக்கட்டும், பயோ ஃபெர்டிலைசராக இருக்கட்டும், போன் மீல், அது இல்லாமல் லைட் வெயிட்டிங்காக பெர்லைட்டு, வெர்மிகுலைட்டு இந்த காம்பினேஷன் செட்டப்பில் போடுறதுனால செடிக்கு வந்து நல்லா தண்ணி நிறைய வேணும் அப்படின்ற அவசியம் இல்லாமல் சீக்கிரம் ட்ரை ஆகி டயர்டாகாமல் இருக்கிறதுக்கான நியூட்ரியன்ட்டும் போட்டிருக்கோம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய தண்ணியோட பிஹெச் லெவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் மாறுது, ஏதாவது டிஃப்ரென்ஷியேட் ஆகி செடிக்கு எந்த பாதிப்பு வந்துடக்கூடாது அப்படின்றதுனால அதுக்கு தேவையான மைக்ரோ மேக்ரோ நியூட்ரியன்ட்டையுமே இந்த சாயில் வந்து நம்ம ஆட் பண்ணி போட்டிருக்கனால செடிகள் எல்லாமே தரமாக பக்காவாக வளர்ந்துட்டு இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப்புக்காக தான் இந்த நம்ம பார்ட்டிஷன் போட்டுட்ருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் செடிகள்லாம் வச்சு நம்ம பார்ட்டிஷன் பண்ணதுக்கப்புறம் தொட்டிகளில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படியே தெரியும். இப்போ காமிக்கிற எல்லா செடியுமே பாருங்கள், எல்லாமே மல்லி செடி தான். மல்லி செடிக்கு 22 இன்ச்சு பாட்டு போட்டு ரொம்ப ஜைஜாண்டிக்கான ஒரு பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் அவங்க பிளண்டர் பாக்ஸ் மாதிரி எல்லா இடமும் அந்த மாடியை காம்பவுண்ட் வாலை ஒட்டின மாதிரி தொட்டி கட்டியிருக்காங்க. அந்த தொட்டியில் எல்லாமே எக்ஸோரா மினியேச்சர், எக்ஸோரா, அது இல்லாமல் ரோஸில் கிட்டத்தட்ட மொத்தம் 24 வேரியண்ட் ஆஃப் ரோஸு, மூங்கில், இந்த மாதிரி எல்லா வகையான குரோட்டன் ஐட்டமும் நம்ம அதில் செட்டப் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் வீட்டோட பால்கனி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 அடிக்கு மேலே இருக்கிறதுனால ஸோ அந்த ப்ரொவிஷனல் செட்டப்புக்கு ஏற்ற மாதிரி, அதாவது அந்த பால்கனி எல்லாமே கவர் பண்ணாமல் நல்லா ஸ்பேசியஸாக இடம் கொடுத்து அவங்க கொடுத்துருக்க அந்தந்த பிளண்டர் பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரியான செடிகளை நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். எப்போவுமே வந்து ஃப்ளவரிங்கும் க்ரீனிஷாகவும் தெரிகிற மாதிரியான ஒரு ஹேங்கிங் செட்டப்பும் கொடுத்துருக்கோம். அது எல்லாம் ஒரே மாதிரி பேனல் இல்லாமல் எல்லாமே கலர் கலரான ஒரு பார்ட்டிஷன் பண்ணி அழகாக அந்த ஹேங்கிங் பாட்டு போட்டதுக்கப்புறம் அந்த வீடே ரொம்ப கலர்ஃபுல்லாக மாறி இருக்குங்க. ஸோ நிறைய டைம் வந்து அவங்க வந்து அந்த மாடியில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்றதுனால ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டாக வேணும், எனக்கு வந்து எப்போவுமே மாடியில் வந்தால் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும், ஏன்னா நிறைய ஒரு ப்ரெஷரில் இருக்கிறோம், நம்ம மாடியில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நம்ம கார்டனை பார்த்தோம் அப்படின்னா நல்ல ரிலாக்ஸேஷன் நமக்கு கிடைக்குது அப்படின்றனால இவங்க நல்லா எஃபோர்ட் போட் பண்ணியிருக்காங்க. கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட்டை நல்லா புரிஞ்சு அவங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஃப்ளேவரபுளான ஒரு பிளான்டேஷன் நம்ம கொடுத்துருக்கோன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் வியூ பார்த்தாலே தெரியும், ரொம்ப அவுட்லுக் வந்து பக்காவாக அமைஞ்சிருச்சுங்க. ஸோ அவங்க எதிர்பார்த்த மாதிரி இந்த பக்கம் ஒரு 12 பிளான்ஸும் இந்த பக்கம் ஒரு 12 ஹேங்கிங் பிளான்ஸும் போட்டு அழகாக நம்ம செட்டப் பண்ணியிருந்தோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே சோறு கட்டி வச்சிருந்த இந்த பிளண்டர் பாக்ஸில் இருக்கக்கூடிய மல்லி செடி தனியாகவும், அது இல்லாமல் அவங்க வீட்டில் பாருங்க கனகாமரம், அரளி, எக்ஸோரா, நந்தியாவட்டம், மினியேச்சர் எல்லா வெரைட்டியும் கொண்டு வந்திருக்குங்க. பார்க்கவே ரொம்ப அருமையான ஒரு இடமா அந்த இடம் அமைஞ்சிருச்சு. இப்போ வீட்டுக்கு வர்ற எல்லாரும் பாருங்க அந்த இடம் எப்படி அழகா இப்படி செட் பண்ணீங்க அப்படின்ற கேள்வி கேட்குற அளவுக்கு தரமா பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேற்பட்ட பாட்ல வந்து நம்ம அழகா நம்ம செட் பண்ணியிருக்கோம். அந்த பாட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளான்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது இப்போ ஒரு பெரிய பிளான்ட் ரொம்ப வருஷம் இருக்கணும் அப்படின்னா ஒரு 5 to 7 years கேப்பபிளா தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த பார்ட் செட்டப்பும் நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா சாயில அடிக்கடி நம்ம மாத்திட்டே இருக்க முடியாது, ஃப்ரீக்வெண்டா உங்களுக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாதுன்றனால அழகான ஒரு செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம். பார்க்குற உங்களுக்கே அது புரிஞ்சிருக்கும் இதுக்கு எவ்வளோ நாள் இந்த டைம் எடுத்திருக்கோம் அப்படின்னு. ஏன்னா நம்ம அந்த தொட்டில ஏற்கனவே அவங்க வச்சிருந்துருக்காங்க, வேற ஒரு ஆள்கிட்ட பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. ஸோ அது வந்து அந்த அளவுக்கு ப்ராப்பராக இல்லை, ஒரு ப்ரொஃபஷனலாக அவங்க ஒர்க் பண்ணல, வந்தாங்க செடியை வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நம்மளை தொடர்பு கொண்டு எங்களுக்கு வந்து கார்டன் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி எல்லாம் கேட்டு அந்த ரெக்குயர்மெண்ட்லாம் புரிஞ்சு, அதாவது அந்த தொட்டியில் இருக்கக்கூடிய எல்லா சாயிலையும் வெளியே எடுத்துட்டு திரும்ப நம்ம
அழகாக நம்ம பாட்டிங் சாயிலாம் ஃபில் பண்ணி உங்களுக்கு அங்கே போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த இடமே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறி இருக்கு. இந்த வேலைகள் செய்யறதுக்கு டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 நாள் எடுத்திருக்குங்க. 2 பார்ட்டிஷனாக அந்த வீடு இருக்கும். அதாவது ஃப்ரண்டேஜ் ஒரு பக்கம், அந்த பால்கனி பார்த்துருப்பீங்க, அந்த ஹேங்கிங் பார்ட்ஸ்லாம் போட்டு அந்த ஃப்ரண்டேஜ் ஒரு பக்கமாகவும், இது வந்து பேக் யார்டு மாதிரி பின்னாடி, அதை மாடியிலேயே பேக் சைடு லெஃப்ட்டுக்கு வந்து ரைட் லெஃப்ட் 2 பக்கம் இருக்குது. லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதுவும் பிளண்டர் பாக்ஸ் மாதிரி அந்த காம்பவுண்ட் வால்லே சோறு கட்டியிருப்பாங்க. அதில் வந்து கீழே ஃபுல்லாக அந்த லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணுறதுக்கான அந்த லான் விட்டுட்டு அதில் நிறைய பிளான்டேஷன் பண்ணுறதும், அது மட்டும் இல்லாமல் நிறைய பிளண்டர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மரங்கள் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் அங்கே கொடுத்துருந்தாங்க. இது இல்லாமல் அவங்க வந்து கீரை ரொம்ப விருப்பப்பட்டு கேட்டனால கீரைகளுக்கு வந்து தனியாக க்ரோ பேக்ஸில் போட்டிருப்போம். பீன்ஸு, செடி அவரை, முள்ளங்கி, இதுக்கு எல்லாமே க்ரோ பேக்ஸ் நம்ம செட் பண்ணியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் அந்த கொடி ஐட்டத்துக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வால் சோறு ஒட்டின மணிக்கு இருக்க இடத்துலயே வந்து நம்ம அழகாக பார்ட்டிஷன் பண்ணி போட்டிருக்கோம். அதுக்கு தேவையான பந்தல் ப்ரொவிஷன் நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து அந்த க்ரோத் எல்லாமே நல்லா க்ரோ ஆகி வந்துச்சு அப்படின்னா அந்த பந்தல் அப்படியே படுறது மாதிரி கீழே இருந்து நம்ம வந்து வெஜிடபிள் வந்து பிளக் பண்ணி புடுங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் நம்ம அங்கே ப்ரொவைட் பண்ணுறோம். இது 4வது மாடி அப்படின்றனால நிறைய மழை பெஞ்சிச்சுன்னா தண்ணி நல்லா ட்ரெயின் ஆகிறதுக்கான கரெக்டாக ட்ரைனேஜ் சிஸ்டமும் நம்ம ப்ராப்பராக பண்ணியிருக்கனால மாடியில் வந்து தண்ணி வந்து வாட்டர் சோக்கேஜோ இல்லை எந்த ஒரு இடத்துல அடப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி எல்லாமே கரெக்டாக ப்ரொவிஷன் செட்டப் பண்ணியிருக்கனால நீங்கள் எவ்வளோ வாட்டர் ஊற்றி தண்ணி வெளியில் வந்தாலுமே அழகாக ட்ரைனேஜ் சிஸ்டம் மூலியே வந்து கீழே வந்து உங்களுக்கு லேண்ட் ஆயிரும். ஸோ அதனால் மாடியில் எதுவும் லீக்கேஜ் ஆகிறதுன்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அனுஷிகா அக்ரியை பொறுத்தளவு கிட்டத்தட்ட சின்ஸ் 2011 நம்மளுடைய சர்வீஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். சென்னையில் இருக்கக்கூடிய முக்காவாசி மாடித்தோட்டம் வந்து அனுஷிகா அக்ரி மூலமாக பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து மெட்டீரியல் சப்ளை பண்ணுற கஸ்டமர்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல ஏற்கனவே மாடித்தோட்டம் பண்ணி நம்மகிட்ட ரீஒர்க்குக்காக வந்த கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப அதிகங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பொலைட்டாகவும் ஃப்ரெண்ட்லியாகவும் ரெக்யர்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கஸ்டமர் ப்ரொவைட் பண்ணுறதுனால ஈவன் அவங்க சர்வீஸ் என்னப்பெல்லாம் எதிர்பார்க்குறாங்களோ அந்த டைம்லாம் கரெக்டான டைமில் அட்டன் பண்ணி அவங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக அதுக்கான சொல்யூஷன் கொடுக்குறதுனால நம்மளை நிறைய பேருக்கு அது பிடிச்சிருதுங்க. அது நம்ம நேச்சுரலாக அவங்களுக்கு என்ன சொல்கிறது, அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஒரு அட்டாச்மெண்ட்டாக நம்ம வந்து போகிறதுனால மேபி சில நர்சரி சில கார்டன்ஸ்லாம் போனீங்க அப்படின்னா சில டவுட்டுக்கு மேலே அவங்களால கேட்க முடியாது. ஒரு 2-3 வார்த்தை கேட்ட உடனே ரொம்ப கடுகடுன்னு பேசுகிறாங்க, ஒரு மாதிரி ஃபேஸ் ஒரு மாதிரி டேர்ன் பண்ணிடுறாங்க. அதனால் சில இடத்துல வந்து ஓப்பனாக பேசி கேட்க கூட டவுட் கேட்குறது கூட ரொம்ப யோசிக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கஸ்டமர் சொன்னாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸோ இல்லை அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலே வராத அளவுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நம்ம சர்வீஸ் கொடுத்துட்ருக்கனால தான் இன்றைக்கு வரைக்குமே சென்னையில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி இடங்களில் நம்மளுடைய பிராண்ட் வந்து உள்ளே போய் ரீச் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ மாடி தோட்டம் அப்படின்னால நீங்கள் அனுஷிகா அக்ரின்றதை மைண்டில் வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம சர்வீஸ் சப்போர்ட் பக்காவாக பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கும் இந்த மாதிரி மாடி தோட்ட செட்டப் வேணும் அப்படின்னா நம்ம அனுஷிகா அக்ரியை தொடர்பு கொண்டு நீங்களும் உங்கள் மாடி தோட்டத்துக்கு தேவையான எல்லா ப்ரொவிஷனும் வாங்கிக்கலாம். உங்கள் அனுஷிகா அக்ரி மாடி தோட்டத்துக்கு டிப்ஸ் மட்டும் இல்லைங்க, மாடி தோட்டத்துக்கு தேவையான எல்லா பொருட்களும் ஒரே இடத்துல வாங்க, அனுஷிகா அக்ரிக்கு வாங்க. ஸ்கிரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் கால் பண்ணி உங்கள் ஆர்டரை பதிவு செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் அனுஷிகா அக்ரி வெப்சைட்டில் உங்கள் ஆர்டரை நீங்கள் பதிவு செய்யலாம். விலையோ குறைவு, தரமோ உயர்வு, என்றென்றும் உங்கள் அனுஷிகா அக்ரியுடன் இணைந்திருங்கள். பெருங்களத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் அருகில், தாமரைக்குளம் எதிரில், பழைய பெருங்களத்தூர். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பை.